ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கருணை கடலே கந்தா போற்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தானே பார்க்க போகிறோம். எப்போவும் போல் 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். வாசல்லாம் பெருக்கிட்டு எப்போவும் போல் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. கோலத்தை போட்டு விட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு செய்ய ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். பாலை காய வச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையலுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னா, புளியோதரை தாங்க பண்ணேன். காய் என்ன செஞ்சேன்னா, கேரட்டு பீன்ஸ்லாம் வச்சு ஒரு பொரியல் பண்ணிட்டேங்க. காம்பினேஷனே சரியில்லை. எனக்கே தெரிஞ்சிச்சு, என்னடா புளியோதரைக்கும் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் காம்பினேஷனே நல்லா இல்லையே அப்படின்னு. ஆனாலும் உருளைக்கிழங்கு இல்லை. அதனால என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு பொரியல் தான் எப்போவுமே புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இருக்கிறத பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். புளியோதரைக்கு அரைக்கிறதுக்கு பவுட்ரு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சோண்டு மல்லி, வெந்தயம், பச்சைக்கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் மிளகா வத்தல், இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் வறுத்துட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணிட வேண்டியதாங்க. அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு புளியோதரை குழம்பு நம்ம தாளித்து விட்டோன்னையும் நல்லா புளியோதரை நல்லா கொதித்து வந்தோடனையும் கடைசியாக இதை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா புளியோதரை நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து பையனை ஸ்கூலுக்கும் அமுச்சாச்சு. உங்கள் பசங்களை நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.